Hello guys, இன்னைக்கு day 2. இன்னைக்கு engineering mechanicsல deformation of elastic bar due to uniaxial force அந்த டாபிக் தான் பார்க்க போறோம். இதுல இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இது ரொம்ப சின்ன டாபிக். ஜேடிஓ பொறுத்த வரைக்கும் டைரக்டா தான் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஃபார்முலா இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நீங்க பெருசா ஒரி பண்ணிக்க தேவையே இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் டிஃபார்மேஷன் டியூ டு எக்ஸ்டர்னல் லோட். ஓகே, இப்போ ஒரு ஒரு மெட்டீரியல்ல எக்ஸ்டர்னலா லோடு வந்து அப்ளை ஆகுது, அப்ப அதுல சம் சேஞ்சஸ் நடக்கும்ல, அதுக்கு வந்து அதை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ண போறோம். இப்போ இப்போ ஒரு லோடு அப்ளை பண்ணும்போது அந்த லென்த்ல வந்து சம் சேஞ்சஸ் நடக்குது. அது எய்தர் வந்து எலாங்கேஷனா கூட இருக்கலாம், இல்லைன்னா கான்ட்ராக்ஷன்ல கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதோட ஃபார்முலா வந்து இப்போ லென்த் வந்து அப்போ என்ன சொல்லுவோம், எல்ன்னு சொல்லுவோம். அந்த லென்த் வந்து இப்போ புதுசா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும்ல, அந்த லென்த் என்ன சொல்லுவோம்னா டெல்டா எல் சொல்லுவோம். அப்போ அந்த டெல்டா எல்லோட ஃபார்முலா தான் என்னன்னு பார்க்க போறோம். அப்போ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு பிஎல் டிவைடட் பை ஏஇ. ஓகே, பிங்கிறது லோடு, ஓகே, எல்லுங்கிறது ஒரிஜினல் லென்த், ஏங்கிறது ஏரியா, ஈங்கிறது யங் ஸ்மால்லஸ். அந்த டெல்டா எல்லுங்கிறது நியூவா லென்த் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு அதை தான் வந்து டெல்டா எல் சொல்றாங்க. ஓகே, இதோட யூனிட் வந்து எம்எம். இப்போ பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அந்த எலாங்கேஷன் வந்து நம்ம டென்ஷன் சொல்றோம். ஓகேயா, இதே வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து அதை வந்து கான்ட்ராக்ஷன், கம்ப்ரெஷன் சொல்லி சொல்றோம். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து டிஃபார்மேஷன் டியூ டு வேரியிங் கிராஸ் செக்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும். இப்போ இதுவே வந்து சம்டைம்ஸ் வந்து காப்பர், அலுமினியம், ஸ்டீல், அது மாதிரி வேரியிங்கா செக்ஷன் இருந்தா அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்க்க போறோம். அப்ப டோட்டல் சேஞ்ச் இன் லென்த் டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காப்பர்னு வச்சுட்டோம்னா அதோட லென்த் வந்து L1, ஏரியா அதோட ஏரியா எவ்வளோ இ. இப்போ யங் ஸ்மால்லஸ் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூ வரும். அதே மாதிரி லென்த் வேரி ஆகுறது, ஏரியா, இது எல்லாமே சேஞ்சஸா இருக்கும். ஓகேயா, நமக்கு வந்து டெல்டா எல் என்னங்கன்னு தெரியும், பிஎல் டிவைடட் பை ஏஇ. இதே வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷனை வந்து நம்ம என்னன்னு வச்சுப்போம்னா 1ன்னு வச்சுப்போம், செகண்ட் செக்ஷன் நம்ம என்ன வச்சுப்போம்னா 2ன்னு வச்சுப்போம், தேர்ட் செக்ஷன் வந்து நம்ம 3ன்னு வச்சுப்போம். ஸோ டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு PL1 டிவைடட் பை A1 E1. இங்க ஏன் P மட்டும் நீங்க வந்து 1ன்னு மென்ஷன் பண்ணலன்னு கேட்கலாம். ஏன்னா நம்ம லோடு அப்ளை பண்றது வந்து எக்ஸ்டர்னலா அப்ளை பண்றது வந்து ஒரே ஒரு லோடு தான். ஸோ லோடுங்கிறது ஒரே இதுதான், PL1 டிவைடட் பை A1 E1 பிளஸ் PL2 டிவைடட் பை A2 E2 பிளஸ் PL3 டிவைடட் பை A3 E3. ஓகேயா, இதே வந்து ஈச் செக்மெண்ட் வந்து நம்ம இந்த ஃபார்முலா ஷார்ட் ஃபார்ம்ல பண்றோம்னா ஃபார் ஈச் செக்மெண்ட் டெல்டா LI இஸ் ஈக்குவல் டு PLI டிவைடட் பை AI EA. இந்த ஐங்கிறத நம்ம எந்தெந்த செக்ஷனுக்கு வேல்யூவோ அதை நீங்க போட்டுக்கலாம். ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து டிஃபார்மேஷன் இன் டேப்பர்ட் பாடி. ஓகேயா, இந்த ஃபார்முலா வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கிறது. இது வந்து ஒரு சர்க்குலர் செக்ஷன் வந்து மேல சின்னதாகவும் கீழே பெருசாவும் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த சின்னதா இருக்கிறது வந்து நம்ம ஷார்ட் டயாமீட்டர், ஸ்மால் டின்னு வச்சுக்கலாம். பெருசு டயாமீட்டர் வந்து நம்ம கேபிட்டல் டின்னு வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க அப்படி இல்லைன்னா D1 D2 கூட வச்சுக்கலாம். அப்ப அதுக்கு ஃபார்முலா வந்து டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு 4PL டிவைடட் பை பை இ D1 D2. கண்டிப்பா இது ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீங்க 1.5 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். சேஞ்ச் இன் லென்த் டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு 4PL டிவைடட் பை பை இ D1 D2. D1ங்கிறது லார்ஜ் டயாமீட்டர், D2ங்கிறது ஸ்மாலர் டயாமீட்டர், L இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் லென்த், P இஸ் ஈக்குவல் டு ஆக்சியல் லோடு. நெக்ஸ்ட் வந்து எலாங்கேஷன் டியூ டு செல்ஃபைட். ஓகே, அந்த செல்ஃபைட்டால எவ்வளோ எலாங்கேஷன் மாறுது, எலாங்கேஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்து கிராஸ் செக்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து பிரிஸ்மெட்டிக் பாரால எவ்வளோ எலாங்கேட் ஆகுதுன்னா டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு WL டிவைடட் பை 2AE. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஆன்சரை ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து ஃபார்முலாவை மட்டும்தான் லைட்டாக டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, வேற 2 ஃபார்முலாவை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க இது வரைக்கும் கேட்ட ஆப்ஷன்ஸ்ல. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்து சிலிண்டரிக்கல் பாருக்கு வந்து டெல்டா எல் இஸ் ஈக்குவல் டு லாம்டா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2E, லாம்டா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 2E. நெக்ஸ்ட் கோனிக்கல் பாருக்கு வந்து லாம்டா எல் ஸ்கொயர் டிவைடட் பை 6E. நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஓகே, ஸ்கொயர்ல வந்து இப்போ லென்த், பிரெத், டெப்த் வந்து 3மே ஈவனா இருக்கும். அதே வந்து ரெக்டாங்குலர் பார்ல 3மே
வேற 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 டைமென்ஷன்ஸ்ல இருக்கும். ஓகேயா? இப்ப ஈவிங்கிறது இவி ஈவிங்கிறது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு இஎல் பிளஸ் இடி பிளஸ் இபி. இப்ப எல்டிபிங்கிறது ஒரிஜினல் லென்த் டெப்த் பிரெத். ஓகேயா? இதே வந்து இப்ப ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் டைமென்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் டைமென்ஷன். இப்ப லென்த் டிஃபர் ஆச்சுன்னா லென்த்தோட ஸ்ட்ரெயின் என்ன? அப்ப சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அப்ப பிரெத்துக்கு வந்து சேஞ்ச் இன் பிரெத் டிவைடட் பை ஒரிஜினல் பிரெத். டெப்த்துக்கு வந்து சேஞ்ச் இன் டெப்த் டிவைடட் பை ஒரிஜினல் டெப்த். அப்ப நம்ம இஎல் பிளஸ் இடி பிளஸ் இபி மூணுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இவி இஸ் ஈக்குவல் டு லாம்டா எல் பை எல் delta L by L plus delta D by D plus delta B by B. இதுதான் வந்து வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். Thank you.